நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம். இளங்கோ ஜோதிடர். மூல முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கும்பனை, 5 கரத்தோனை, தொந்தி வயிற்றோனை, எங்களை காத்தருளும். 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் 21/9/2024 சனிக்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 11:43 வரை, பின்பு பஞ்சமி திதி. அசுனி நட்சத்திரம் காலை 8 மணி வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. மேசராசி நேயர்களுக்கு பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் வேண்டாம். பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். ரிஷபராசிகளுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்கள். பாதத்தில் பிரச்சனை வரும். பிள்ளையார் வழிபாடு பிரகாசிக்க செய்யும். மிதுனராசிகளுக்கு எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஜெயித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசிகளுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மனதில் இருந்த அழுத்தம் குறையும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. சிம்மராசிகளுக்கு பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். வீட்டில் உள்ளவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்து நல்லது. கன்னிராசிகளுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். விரதம் வழிபாடுகளில் ஆர்வம் கூடும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. துளாராசிகளுக்கு பணியிடத்தில் பொறுப்புகளில் நேரடி கவனம் முக்கியம். மேல அதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு அரசியலில் உள்ளோர் ஏற்றம் ஏற்படும். கலைஞர்கள் முயற்சியால் முன்னேற்றம் வரலாம். நரசிம்மர் வழிபாடு நன்மை சேர்க்கும். தனுசு ராசிகளுக்கு இறையருளால் ஏற்றம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். சிவன் வழிபாடு செய்து நல்லது. மகராசிகளுக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். முயற்சித்தால் மேன்மை உருவாகும். குலதெய்வ வழிபாடு செய்து நல்லது. கும்பராசிகளுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர்கள். சரஸ்வதி வழிபாடு செய்து நல்லது. மீனராசிகளுக்கு தெய்வ வழிபாட்டால் ஆதாயம் காணும் நாள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். லட்சுமி வழிபாடு செய்து நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.